அவரவர் ஜாதகத்தில் குருமங்கள யோகம் அமரும் பொழுது சாதகமா, பாதகமா அப்படிங்கிறத பத்தி முழுமையா பார்க்கலாங்க. மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு அவருடைய ஜாதகத்துல குருமங்கள யோகம் இருக்கும் பொழுது, அவருக்கு அது சாதகமா இருக்குமா? இல்ல பாதகமா? இந்த குருமங்கள யோகம் பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் கூட அவர்களை மிகப்பெரிய அந்தஸ்து உயர்த்தக்கூடிய வல்லமை பெற்றது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியினருக்கு பொருளாதார ரீதியான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுத்தோம். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா இவங்களுடைய வேலைப்பளு குடும்பத்தில் கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் அமைகிறது என்றால், சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்த காலத்திலும் குறையவே குறையாது. எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை இருக்கும். கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசியாகப்பட்ட கன்னி ராசிக்கு இந்த குருமங்கள யோகம் என்பது கடின உழைப்பாளிகளாக வெளிப்படும். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை துணையோட சப்போர்ட் தான். அதுதான் இங்கே கிடைக்காது. விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து மிகப்பெரிய தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஆன்மீக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னா, கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இவங்க விருப்பப்பட்ட நிலையில் அந்த காதல் திருமணம் செய்வதற்கு உண்டான அத்தனை சந்தர்ப்பத்தையும் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடியதும் இந்த குருமங்கள யோகம் கும்பராசிக்கு வழங்கிடும். மீன ராசியில பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி எல்லாம் பலன்கள் கிடைக்குங்க? தன்னிறைவான பக்தி பிளஸ் நேரடினவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பது ஜோதிட ஸ்ரீவர்ஷன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம இன்னைக்கு குருமங்கள யோகம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாங்க. மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசினருக்கும் அந்த ஜாதகத்தில் அவரவர் ஜாதகத்தில் குருமங்கள யோகம் அமரும் பொழுது சாதகமா, பாதகமா அப்படிங்கிறத பத்தி முழுமையா பார்க்கலாங்க. அந்த வரிசையில் குருமங்கள யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தையும் முதல்ல சொல்லுங்க. முழு முதல் சுபகிரகமாகப்பட்ட குரு பகவானும் மங்களகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானும் திரிகோணம் அல்லது கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்றோ வலிமை பெற்றோ அமரக்கூடிய நிலை தான் குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குருமங்கள யோகம் பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் கூட அவர்களை மிகப்பெரிய அந்தஸ்து உயர்த்தக்கூடிய வல்லமை பெற்றது. அது பல துறைகளில் பன்முகத்தன்மையோட தன்னுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் குருமங்கள யோகம் இருக்கும் பொழுது அவருக்கு அது சாதகமா இருக்குமா? இல்லை பாதகமா இருக்கும்? 100% சாதகமாக இருக்கும். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, குருமங்கள யோகம் இருந்தாலே அவர்கள் வாழ்க்கையில் முதல்ல கல்வியில் மிகப்பெரிய உயர்ந்த நிலை அடைஞ்சிருவாங்க. இவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஞானமும் ஒரு உன்னதமான முன்னேற்றமும் கல்வி கற்கக்கூடிய அந்த காலத்திலேயே இவர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்து சுயமரியாதை எல்லா இடத்துலேருந்தும் மதிப்பு மரியாதை இதெல்லாமே சேரும். பாலகனாக இருக்கும்போதே ஞானத்தில் மிகப்பெரிய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. தன்னுடைய தனித்திறமையை ஏதாவது ஒரு வகையில் சந்தர்ப்பத்தில் நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். அதே சமயம் நேர்மை, உண்மை, சத்தியத்தை மதித்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேசத்தில் இருக்கக்கூடிய இந்த குருமங்கள யோகம் என்பது மிகப்பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும், விளையாட்டு வீரர்களை உருவாக்கும், அரசியல் தலைவர்களை உருவாக்கும், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மற்றும் ஒரு அரசியல் ரீதியான மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து. ரிஷப ராசியினருக்கு குருமங்கள யோகம் அவர் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு அது சாதகமா இருக்குமா? இல்லை பாதகமா இருக்குமாங்க? சற்று எதிர்வர்க்க கிரகம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுத்தோம். பொருளுக்கு வண்டி, வாகனம், சொத்து, காசு, இடம், பொருள் இதெல்லாம் நிச்சயமாக 100% கொடுத்துரும். ஆனால் இங்கே கையை வைக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணும். ஒரு திருமணம் அல்லது 2 திருமணம் அல்லது அதற்கு மேற்பட்ட திருமணங்கள்லாம் அமையக்கூடிய சூழ்நிலை இந்த யோகம் இருந்தாலுமே கூட அவர்களுக்கு அமைஞ்சிடும். இருந்தாலும் அதையெல்லாம் ரொம்ப நேக்காக சமாளிச்சுட்டு போகக்கூடிய ஒரு வில் பவர் இவங்களுக்கு இருக்கும். மனதில் அமைதியும் தெளிவும் இவங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக அணுகக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. எதையுமே ஆக்ரோஷமாக செய்யவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே கண்டு உணர்ந்து வருமுன் யூகித்து ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு மனக்குறை இருந்துகிட்டே இருக்கும் அல்லது ஏதோ ஒரு தயக்கம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த தயக்கமும் மனக்குறையும் தான் இவங்களுடைய தோல்விக்கு அடிப்படை ஆதாரமாக அமைஞ்சு போயிடும்.
அதனால ரிஷப ராசி பொறுத்தளவுக்கு இவர்களுக்கு குருமங்கள யோகம் அமையும் பட்சத்தில் மனதில் தைரியமும், தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியும் நிச்சயமா இவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில அற்புதமான ராஜயோக பலன்கள் தரும். இந்த குடும்பத்தின் வழியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை இவங்களால தவிர்க்கவே இயலாது. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் குருமங்கள யோகம் இருக்கும் பொழுது, அவருக்கு அது சாதகமா இருக்குமா? இல்ல பாதகமா இருக்குமாங்கய்யா? சரியான தகவல்களை கிரகிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையிலயோ, அல்லது மின்னணு சம்மந்தப்பட்ட துறையிலயோ, தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி இந்த மாதிரியான அந்த ஊடகம் சம்மந்தப்பட்ட துறையிலலாம் இவங்க ஒரு புகழின் உச்சத்துக்கு போவாங்க. அதேமாரி கலை, இயலிசை, நாடகம் போன்ற அந்த கலைத்துறையிலயும் இவங்க அந்த உச்சத்தை அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உண்டு. ஆனாலும் இவர்களுக்கு அதே பிரச்சனை தான். இந்த குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா, இவங்களுடைய வேலைப்பளு குடும்பத்தில செலுத்த முடியாத ஒரு கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கும். இதனால இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில அந்த பெற்றோரின் பாசத்துக்காக ஏங்கக்கூடியவர்களோ, இவர்களுக்கு அமையக்கூடிய மனைவியோ அல்லது பெற்றோர்களோ ஏதாவது ஒரு வகையில அந்த பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலயும் இருப்பாங்க. ஏன்னா, இவங்க வேலை விஷயமா வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பம்ங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கும். இருந்தாலும் இது ஒரு ராஜமகா யோக பலன்களை தரக்கூடிய விஷயம் தான். உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பதற்கு உண்டான அத்தனை யோகமும் பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த குருமங்கள யோகம் என்பது மிதுன ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா, உச்ச புகழை அடைய வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. கடக ராசியில பிறந்தவங்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் குருமங்கள யோகம் இருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் சிறப்பான பலன் கிடைக்குங்கய்யா? காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசியாகப்பட்ட கடக ராசியில பிறந்த அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் அமைகிறது என்றால், உண்மையிலேயே அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. இவர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போயிரும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக அற்புதமாக நாடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தன்னை சார்ந்தவர்கள மிகுந்த மனமகிழ்ச்சியோடவும், சந்தோஷகரமாக வைத்துக் கொள்வதில அத்தனை ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அற்புதமான தன்மையில உங்களுக்கு வெளிப்படும். இதை பார்த்து மற்றவர்கள் அனைவருமே மூக்கின் மேல விரல் வைக்கிற அளவுக்கான ஒரு வளர்ச்சி இவங்க நிச்சயமா பெற முடியும். தன்னுடைய சுய உழைப்பின் மூலம் மட்டுமே வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க. தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் காப்பாத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். தன்னை நம்பி இயங்கக்கூடிய அந்த உலகத்த மிக கவனிப்பாக, சிறந்த நிர்வாகத் திறமையோட, கருணையோட அணுகக்கூடியவங்க. கல்வித்துறையில புகழ்மிக்க பொறுப்புகள் இவங்களுக்கு வந்து சேரும். கல்வியில பார்த்தீங்கன்னா, மிகுந்த விற்பனர்களாக இருப்பதோட, கல்வியை கற்றுக் கொடுப்பதில மிகப்பெரிய பேராசிரியர்களாகவும், மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்மார்களாகவும் திகழ்வதற்குண்டான, குருமார்களாக திகழ்வதற்குண்டான அத்தனை யோகமும் இந்த அமைப்பில் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமா வழங்கும். குடும்ப வாழ்க்கையிலும் மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே சமயம் எந்த ஒரு காரியத்தை செய்வதிலும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த விஷயத்தை அணுகக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன வலிமை பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடம். சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்கய்யா? சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. அதிகார பதவியை குறிக்கும். அது இல்லாத கலைத்துறையில ஒரு புகழ்மிக வெற்றிகளை இவர்கள் பெறுவது என்பது மிக எளிதாக இருக்கும். சாதனை படைக்கக்கூடிய நடிகர்களாகவோ, அல்லது சாதனை படைக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகவோ, அல்லது பொதுமக்களை கட்டி காப்பாற்றக்கூடிய அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வலிமை பெற்ற மனிதர்களாகவோ நிச்சயமாக இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருமங்கள யோகம், ராஜயோக பலனும் நிச்சயமா வழங்கும். எதிர்பாராத சந்தர்ப்பத்தில தன்னிடம் வரக்கூடிய அந்த பொறுப்புகளை கூட மிக நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துரும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்த காலத்திலும் குறையவே குறையாது. எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை இருக்கும். தன்னை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களை சரியான வழிப்பாதையில நடத்தக்கூடிய ஒரு அறிவுரையை வழங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதலை மிக சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. வியாபாரத்தில கொடிகட்டி பெறக்கூடிய நபர்களாக இருக்கும். வியாபாரம் என்பது இவர்களுக்கு ரொம்ப அற்புதமா வந்து சேரும். நல்ல வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய வட்டாரமா இருக்கும். வாடிக்கையாளர்களுக்கு ரசிகர் பட்டாளமே இவங்களுக்கு உருவாகுறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அந்த ஸ்டைல அப்படி மிக சிறப்பா கையாளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த குருமங்கள யோகம் இவர்களை மிகப்பெரிய ஜாம்பவானாக நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும். சிறு வயதிலிருந்தே அதன் தன்மை இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வெளிப்பட்டுட்டே இருக்கும். பெற்றோர்கள் இதை நினைச்சு மிகுந்த மனமகிழ்ச்சி அடையலாம். கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் அவர் ஜாதகத்தில் அமையும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்கய்யா? காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசியாகப்பட்ட கன்னி ராசிக்கு இந்த குருமங்கள யோகம் என்பது கடின உழைப்பாளிகளாக வெளிப்படுத்தும். இவர் உழைப்பதற்கு நேரங்காலம் இல்லாம உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவருடைய உழைப்பின் தன்மைங்கிறது பார்த்தீங்கன்னா,
மிகப்பெரிய வளர்ச்சியை தருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கூட ஒரு ஞானமும், அறிவாற்றலும் இவங்களுக்கு இயற்கையாகவே இந்த குருமங்கள யோகத்தின் வழியிலேருந்து வர ஆரம்பிச்சுரும். தன்னுடைய சுய முனைப்பு அப்படிங்கிறது எந்த காலத்திலும் தொய்வில்லாம, உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த குறைபாடுகளும் இல்லாம, மற்றவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை தியாகம் செய்யக்கூடிய ஒரு வலிமை பெற்ற மனிதராக இந்த கன்னி ராசிக்கு அமரக்கூடிய இந்த குருமங்கள யோகம் நிச்சயமாக ராஜயோக பலன்களை வழங்கும். அதே சமயம் இவருடைய உடல் ஆரோக்கியத்தில ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வந்துருச்சுனா கூட அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது ஒண்ணு தான் இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம். அதனால இவங்க உடல் ஆரோக்கியத்திலும், உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு நடக்கும்போது மிகப்பெரிய வெற்றி உண்டு. இதே நிலையில வந்து இந்த குருமங்கள யோகம் கன்னி ராசிக்கு எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். போட்டி பந்தயம், அதேமாரி தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம், தேர்வுகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிக எளிதாக வெற்றி பெற்று வந்துருவாங்க. கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது வந்துச்சுன்னா, இவங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறத நம்ம முடிவே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய தன்மையே இந்த இடத்துல குருமங்கள யோகம் கன்னி ராசிக்கு நிச்சயமாக வழங்கும். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் அவங்க ஜாதகத்தில் இருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்கய்யா? துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. ஸோ வியாபாரத்தில மிகப்பெரிய நிபுணர்களாக இருப்பாங்க. குறிப்பா இந்த ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு குருமங்கள யோகம் அமையும் பட்சத்தில, ஒரு சிறு பருவ வயசுலேருந்தே ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 23 வயசுக்குள்ளேயே அந்த தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஞானத்தை பெற்றுருவாங்க. இவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் நுணுக்கம் மற்ற விஷயங்கள், அவங்க கையாளக்கூடிய நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்கள்ல யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரகசியமாவும் இருக்கும். அதே சமயம் இவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய திட்டமிடுதலெல்லாம் ஒரு உச்சத்தை நோக்கி தான் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் மிக பிரம்மாண்டமான ஒரு வடிவில அதை வகைப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இங்க இருப்பாங்க. எல்லாமே ரகசியமா இருக்கும். அதுதான் இங்க இவங்களால யூகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இவருடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் எல்லாமே மூக்கின் மேல விரல வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இருந்தாலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை துணையோட சப்போர்ட் தான். அதுதான் இங்க கிடைக்காது. இவர்கள் ஒருத்தராவே தனிச்சே வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் போராட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிரும். இருந்தாலும் அத பத்தி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனா வாழ்க்கை துணையோட சப்போர்ட் மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, உலக சாதனையாளர்களா தான் இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கல்வியில ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு. அதேமாரி போட்டி பந்தயங்களிலும் மிகப்பெரிய லாபங்கள, அதிர்ஷ்டங்கள பெறக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஒரு 10 தொழிலதிபர்கள் இருக்காங்க. அதுல இவங்க ஒரு நம்பர் 1 இடத்துக்கு வர்றதுக்காக மிகப்பெரிய அளவு தன்னுடைய உழைப்பை வெளிப்படுத்துவார்கள், அறிவின் வழியிலிருந்து. ஸோ இது ஒரு சிறப்பான நிலையாக இருந்தாலுமே கூட, இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நெகட்டிவா இருக்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் அவங்க ஜாதகத்தில் கிடைக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்கய்யா? நிச்சயமா தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து மிகப்பெரிய ராஜயோகங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த யோகமும் இருக்காது. சும்மா ஒரு சிம்பிளா இருப்பாரு. ஆனா, அந்த திருமணத்துக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகிய காலத்தில மிகப்பெரிய உச்சத்தை அடையும். தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய அத்தனை சுபயோகங்களையும் இந்த குருமங்கள யோகம் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு 100% வழங்கும். அதேமாரி புலனுக்கு அப்பாற்பட்ட அறிவாற்றல் உங்களுக்கு இருக்கும். நிலத்துக்கு அடியிலிருந்து என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத மிக எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குறிப்பா இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கண்டுணரக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு இயற்கையா இருக்கும். இவர்களுடைய அதிர்ஷ்டம் என்பது கனிமப் பொருட்கள் வழியிலிருந்து வந்து சேரும். ஏதாவது ஒரு வகையில அந்த கனிமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, குறிப்பா இரும்பா இருக்கலாம், தாதுவா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம். இந்த மாரி தாது பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தன்னிறைவா வந்து சேரும். தன்னுடைய வாழ்க்கை துணை வந்த பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பாங்க. தனக்கு வரக்கூடிய குழந்தைகளும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியா இருப்பவங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. மனதில் தெளிவும், தைரியமும், தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியும் இவங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கும். எதிலுமே கேள்வி ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரமாக நம்ம பார்க்கலாம். தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோட மிகப்பெரிய வெற்றிகளை சுவீகரிக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்கய்யா? எண்ணியதை எண்ணியாங்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களா இருப்பாங்க. இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு கற்பித்தலோ அல்லது ஒரு பணியை மிக சிறப்பாக செய்வித்தலோ, அல்லது அரசு துறை சார்ந்த நிர்வாகத்தை மிக சிறப்பாக கையாளுதலோ, இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையா இருக்கும். குறிப்பா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாரி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல இந்த குருமங்கள யோகம் சிறப்பா வேலை செய்யும். ஸோ தன்னுடைய உயர்நிலை படிப்பை மிக எளிதாக சரியான பருவ வயசுல படிச்சு முடிச்சுட்டு,
அதில் உன்னதமான ஒரு உயர் பதவியில் அமர்வதற்கு உண்டான அத்தனை சந்தர்ப்பத்தையும் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக இறையருள் வழங்கியிருக்கிறது இந்த குருமங்கள யோகத்தின் வடிவிலிருந்து. இவருடைய ஆக்கமும் ஊக்கமும் அதே சமயம் செயல்படக்கூடிய தன்மையும் உடல் வலிமை சார்ந்த விஷயமும் தேச சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு வல்லமையும் இதெல்லாமே மிகப்பெரிய அதிசயத்தை நிச்சயமாக வாரி வழங்கும். ஆன்மீக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவருடைய பேச்சுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த காலத்திலும் குறைவு இருக்காது. பல நூல்களை எழுதுவதற்கு உண்டான புத்தகங்களை எழுதுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும். சிறந்த எழுத்தாளர்களாக இவங்க இருப்பாங்க. இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பரம்பரையாகவோ தலைமுறையாகவோ மீண்டும் மீண்டும் ரசித்து படிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தன்மையில் நேர்த்தியாக எழுதக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க. பொறுப்பான செயல்களை வெற்றிகரமாக முடிப்பதில் இந்த குருமங்கள யோகம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் அவங்க ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அது எந்த மாதிரிலாம் பலன்கள் தருவையா? நிச்சயமாக ஒரு நேர்மையான குணத்தை கொடுத்துருங்க. எந்த காலத்திலும் பார்த்திங்கன்னா இந்த உண்மைக்கு புறம்பாக செயல்படாத ஒரு தன்மையை கொடுத்துரும். இதுவே இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விக்கும் காரணமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு தொழில் நிலையில் ஒரு மிகப்பெரிய நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு தொழிலையும் அந்த தொழில் சார்ந்த நுணுக்கங்களை மிக துல்லியமாக உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நேர்மைக்கு புறம்பாக நடக்காதனாலேயே இவருடைய தனித்திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு வகையில் ஓரங்கட்டப்படும். இது இவங்களுக்கு மிகுந்த மன ரீதியான பாதிப்பை சில நேரங்களில் கொடுக்கக்கூடும். இருந்தாலும் இவர்கள் தனித்து செயல்படுறாங்க அப்படின்னா இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. தொழிலதிபர்களாகவும் இருப்பாங்க. சிறந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அரசு துறை சார்ந்த விஷயங்களில் மிக அதிக அளவில் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. முற்போக்கு சிந்தனையோட ஒரு சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இவர்களுடைய தனித்திறன் நிச்சயமாக வெளிப்படும். எந்த காலத்திலும் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ தொய்வை சந்திக்காத ஒரு தன்மையை இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருமங்கள யோகம் சிறப்பாக வாரி வழங்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரி எல்லாம் பலன்களை தருவையா? மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதிர்ஷ்டகரமாக அனுபவிக்கக்கூடிய தன்மையை இவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் கல்வி காலங்களில் கல்வியில் முதன்மையான நிலைமையை எடுப்பாங்க. ஒரு தொழில் செய்கிறேன், ஒரு வேலைக்கு போகிறேன்னா அந்த அதிர்ஷ்டத்தின் வழியிலிருந்து பல விருத்திகளையும் உயர் பதவிகளையும் அதிகார பதவிகளையும் அனுபவிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். திருமணம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நினச்ச மாதிரி அற்புதமான வாழ்க்கை துணை அமையும். இவங்க விருப்பப்பட்ட நிலையில் அந்த காதல் திருமணம் செய்வதற்கு உண்டான அத்தனை சந்தர்ப்பத்தையும் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த குருமங்கள யோகம் கும்பராசிக்கு வாரி வழங்கிடும். தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் சுபயோகங்களையும் பெற்றாலுமே கூட இவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வழியிலிருந்து அதிக அளவில் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. குழந்தைகள் வழியிலிருந்து அதிக அளவில் துன்பத்தையும் வீண் விரைய செலவுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். அதே சமயம் தன்னுடைய நோக்கமும் தன்மை செயல்படக்கூடிய தன்மை சார்ந்த விஷயங்களையும் மிக நேர்த்தியான உண்மையை மட்டுமே கடைபிடிக்கிறவர்களாக இருப்பாங்க. இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கலாம். இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு பரிபூர்ணமான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த புத்திர பாக்கியம் புத்திர சோகம் புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய இடர்பாடுகளை இவர்களால் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி எல்லாம் பலன்கள் கிடைக்கும்யா? ஒரு தன்னிறைவான வசதி வாய்ப்பு, தன்னிறைவான பொருளாதார சேர்க்கை, ஒரு தன்னிறைவான சுகபோகமான யோக வாழ்க்கை இதெல்லாமே அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இந்த மீனராசியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குருமங்கள யோகம் எதிர்பாராத வெற்றிகளை பன்மடங்கு அதிக அளவில் வாரி வழங்கும். ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் நிச்சயமாக இந்த இடத்துல கை கொடுக்க ஆரம்பிக்கும். குருமங்கள யோகம் இருக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் ஒரு புகழ்மிக்க பொறுப்புகளில் அந்தஸ்துகளில் ஒரு உயர்ந்த பதவிகளில் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த கல்வியாளர்களாக கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் அவங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் இந்த குருமங்கள யோகம் இந்த மீன ராசியை சேர்ந்த நபர்களுக்கு அதிக அளவில் வாரி வழங்குது. ஒரு தன்னிறைவான வருமானங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் வருமானங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த குருமங்கள யோகம் தரக்கூடிய சிறப்பான யோக பலன் இந்த மீன ராசிக்கு மிகப்பெரிய அளவுலேயே இருக்கும். இவர்கள் கவலையற்ற மனிதர்களாக நம்ம நினச்சிக்கலாம். மனசில் எப்போதும் ஒரு சந்தோஷகரமான எண்ணத்தோடவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மனநிலையோடவும் மற்றவர்களை அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தன்மையில் நன்மைகளை தரக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை.
நம்ம 12 ராசிகளுக்கும் குருமங்கள யோகம் சாதகமா, பாதகமாங்கிறத பத்தி பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேர்ல ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.